இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வாழ்க்கை வரலாறு. லோகேஷ் கனகராஜ் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர் ஆவார். அவர் கோலிவுட் திரைப்படத் துறையில் பணியாற்றுகிறார். 2016ஆம் ஆண்டு வெளியான அவியல் என்ற தொகுப்பில் வெளியான ஒரு குறும்படத்துடன் தனது பயணத்தை தொடங்கினார். பின்னர் அவர் 2017ஆம் ஆண்டு தனது முதல் படமான மாநகரத்தை இயக்கினார். அவரது 2 இயக்குனரான கைதி மற்றும் விக்ரம், அத்துடன் அவரது அடுத்த திரைப்படமான லியோ ஆகியவை லோகேஷ் சினிமாடிக் யூனிவர்ஸ் தொடரை உருவாக்க வழிவகுத்தன. அவர் தனது அதிரடி திரைக்கதைகளுக்கான தனது படங்களில் நற்பெயரை நிலைநாட்டினார். இதற்காக அவர் விஜய், ஜி தமிழ் மற்றும் தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றார். தனிப்பட்ட வாழ்க்கை. லோகேஷ் அவர்கள் மார்ச் 14, 1986 அன்று பரமேஸ்வரன் மற்றும் சுனிதா பரமேஸ்வரனுக்கு மகனாக பிறந்தார். அவர் கோயம்புத்தூரில் உள்ள கிணத்துக்கடவை சேர்ந்தவர். பொள்ளாச்சியின் பழனியம்மாள் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். PhD கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். அரவிந்த் ஞானசம்பந்தம், அஸ்வின் வெங்கடேஷ் மற்றும் பிரசாந்த் ஞானசம்பந்தம் ஆகியோர் அவரது 3 சகோதரர்கள். ஜனவரி 8, 2012ஆம் ஆண்டு அவர் ஐஸ்வர்யா லோகேஷை மணந்தார். ஆத்விகா லோகேஷ் மற்றும் ஆருத்ரா லோகேஷ் அவர்களின் 2 குழந்தைகள். தனியார் வங்கித்துறையில் வங்கி ஊழியராக பணியாற்றிய அவர் பின்னர் திரைப்படத் துறையில் வெற்றி பெறுவதற்காக அந்த பதவியை விட்டு வெளியேறினார். 2016ஆம் ஆண்டில் கார்த்திக் சுப்புராஜின் தொகுப்பு திரைப்படமான அவியலில் அவரது குறும்படமான கலாம் இடம்பெற்றது. 2017ஆம் ஆண்டில் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட தமிழ் திரைப்படமான மாநகரம் மூலம் முழு திரைப்பட இயக்குனராக அறிமுகமானார். பின்னர் அதே தயாரிப்பு நிறுவனத்துடன் தனது 2வது படமான கைதியை உருவாக்கினார். இந்த ஒரு இரவு நாடகத்தில் கதாநாயகி இல்லை, இசை இல்லை, வேகமான திரைக்கதை இல்லை. மேலும் அது அவர் பிரபலமடைய உதவியது. ஏனெனில் இது இந்திய சினிமாவில் ஒரு புதிய முயற்சி. அவரது முதல் 2 படங்களின் வெற்றியை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் நடித்த மாஸ்டர் படத்தை தொடர்ந்து இயக்கினார். இந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு பெரிய வில்லனாக நடித்தார். இது பார்வையாளர்களால் நல்ல வரவேற்பை பெற்றது மற்றும் கணிசமான வசூலை கொண்டு வந்தது. கமலஹாசன் அவர்களை தனது ஆதர்சமாக கருதுகிறார். மேலும் அவர் தொடர்ச்சியாக 3 லாபகரமான படங்களை தயாரித்துள்ளார். தமிழ் சினிமாவின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தபோது கோலிவுட்டுக்கும் அவரது ஹீரோவுக்கும் தேவையான வெற்றியை அவர் வழங்கினார். இது அவருக்கு 400 கோடிக்கும் அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை பெற்று தந்தது. மேலும் திரைப்படத்துறையில் ஒரு மரியாதைக்குரிய திரைப்பட தயாரிப்பாளராக அவரை நிலைநிறுத்தியது. தமிழ் சினிமாவின் மிக சிறந்த திறமையாளர்களுடன் சேர்ந்து அவர் புகழ் பெற்றார் மற்றும் மறக்க முடியாத இயக்குனராக உருவெடுத்தார். 2022ஆம் ஆண்டு வெளியான தமிழ் அதிரடி த்ரில்லர் படமான விக்ரம் படத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மூத்த நடிகர் கமலஹாசன் அவர்களுடன் இணைந்தார். இந்த படம் வெறும் புதிய கதை மட்டுமல்ல, 1986ஆம் ஆண்டு அதே பெயரில் வெளியான திரைப்படத்தின் ஆன்மீக வாரிசு. ஆசன் ஒரு போதைப்பொருள் கடத்தல் கும்பலை வேட்டையாடும் முன்னாள் பிளாக் ஓப்ஸ் தளபதியாக நடிக்கிறார். அதே நேரத்தில் அவர்களின் பாதைகள் ஒரு சிறப்பு புலனாய்வாளர்களுடன் சந்திக்கின்றன. இந்த கூட்டணி ஒரு நட்சத்திர நடிகரை ஒரு வளர்ந்து வரும் இயக்குனருடன் இணைந்தது. இதன் விளைவாக லோகேஷ் அவர்களின் சினிமா பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படம் உருவானது. லோகேஷ் கனகராஜ் மற்றும் விஜய் இணைந்து 2023ஆம் ஆண்டு வெளியான அதிரடி குற்ற படமான லியோ படத்தை தயாரித்தார். இது மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியை பெற்றது. படத்தின் உச்சக்கட்டம் அவர்களின் கூட்டு முயற்சியாகும். அதன் அதிரடி காட்சிகள் மற்றும் கதைக்காக பாராட்டப்பட்ட லியோ லோகேஷ் சினிமாடிக் யூனிவர்ஸ்-ஐ நிறுவியது மற்றும் இயக்குனரும் நடிகரும் இடையிலான வெற்றிகரமான முதல் ஜோடியை குறித்தது. அவர்களின் கூட்டுப்பணி அதன் தொடர்ச்சிக்காக ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. அவரது மிகவும் எதிர்பார்க்கப்படும் திட்டம் பழம்பெரும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடன் அவர் இணைந்து பணியாற்றும் முதல் படம். தற்காலிகமாக பெயர்பட்டுள்ள தலைவர் 171 திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் 2000. லோகேஷ் அவர்கள் தனது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட திரைப்பட பிரபஞ்சத்தை தொடர்ந்து உருவாக்குவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம்.